உயிரிழந்த நமது சகோதரர்களுடைய ஆத்மா இறைவனிடத்தில் சாந்தி அடையவும், அவர்களுடைய குடும்பத்தார் இந்த மிகப்பெரிய துயரங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் வெளிவருவதற்கான ஒரு மனோ வலிமையை கொடுக்க வேண்டி இறைவனை பிரார்த்தித்து மௌன அஞ்சலியும் புஷ்ப தீப அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. நம் தேசத்தில் இது மாதிரியான பயங்கரவாதிகளினுடைய தாக்குதல் என்பது புதிதல்ல. ஆனால் இது நம் தேசத்தில் இனி இறுதியாக இருக்க வேண்டும். நம் தேசத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்த வேண்டும் என்று நினைத்தாலே இன்று நடந்த தாக்குதல்களில் ஈடுபட்டவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை அவர்களுடைய அடுத்த 100 ஆண்டுகளுக்கு அவர்களுடைய மனநிலையில் அந்த தண்டனை இருக்கும் விதமாக நமது அரசாங்கம் தர வேண்டும். இன்று இங்கே கூடியிருக்கிறவர்கள் ஜாதி மதம் மொழி இன பாகுபாடு இல்லாமல் அனைத்து சமூகத்தினரும் இங்கு ஒன்று கூடி இந்த அஞ்சலியை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். இங்கே நாங்கள் அனைவரும் கனத்த இதயத்துடன் இங்கு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். 2 நாட்களாக இங்குள்ள எங்களில் பெரும்பாலானோருக்கு உறக்கம் இல்லை. எவ்வளவு புதிதாக திருமணமானவர்கள், பாதுகாப்பு துறையில் இருந்தவர்கள் திடீரென கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை விட கொல்லப்பட்ட விதம் என்பது நமது இந்திய இறை ஆண்மைக்கு விடுக்கப்பட்ட சவால் விதமாக இருக்கிறது. இப்போ மோடிட்ட போய் சொல்லு, என்ன சார் இந்தியான்னு அவ்வளவு பலம் இல்லாத ஒரு நாடா? இங்க தொட்டுட்டு கொன்னுட்டு இப்போ நாட்டு தலைவனுக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டுட்டு போறான் அப்படின்னாக்கா, இது இந்தியாவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல. பயங்கரவாதிகளால் அன்பையும் அகிம்சையும் சகோதரத்துவத்தையும் பரப்புகின்ற அத்தனை நாட்டுகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சவால். எந்த தேசத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஜாதி மத மொழி இல்லாமல் அனைத்து சமூகமும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், மனிதன் சுகமாக அமைதியாக இயற்கையின் பிரகாரம் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இறையாண்மை உள்ள அத்தனை தேசமும் இதை ஜீர்ணித்துக் கொள்ள முடியாது. ஆக நமது இந்திய தேசம் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகளுக்காக நாங்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாங்கள் உரக்க குரல் கொடுக்கிறோம். அந்த குரல் வேறு ஒன்றுமல்ல, ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.